பாஜக அல்லது பாஜக சார்பானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவர்களிடம் கருத்தில்லை, ஆதாரம் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க வெறுமனே வாய் சவடால் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியே வெளிவர வாய்ப்பு இருக்கு என்று என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்க இன்னைக்கு அதாவது நீயா நானால எப்பயுமே கட்சி பெயர்களை நாங்கள் எடுப்பதில்லை, தனி நபர்களை பேசுவதில்லை, கார்ப்பரேட் நிறுவனங்களை பேசுவதில்லை. இது கொள்கை. ஹிந்தி ஆர் தமிழ் ஆப்ஷன் வரும்போது ஹிந்தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அன்னைக்கு தாய்லாந்துல வேலை கிடைச்சது பண்றது. இப்ப அங்க ஹிந்தியும் பேச மாட்டானோ, இங்கிலீஷும் புரியாது. இப்ப என்ன பண்றது? நான் அங்கே போய் உட்கார்ந்து நீயா நானாவில் ஒரு 11 நிமிடங்கள் இடைவிடாத ஒரு உரையை நான் அந்த உரையை நிகழ்த்தும் பொழுதே அந்த படப்பிடிப்பிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு. நியோ லிபரலைசேஷன் பாலிசிஸ், நீங்க நியோ லிபரலைசேஷன் பாலிசிஸை எதுக்காம வெறுமனே கரப்ஷனை எதிர்ப்பேன்னு சொல்றதே முதல்ல ஒரு ஹாஃப் பேக்டு புரிதல். இன்னைக்கு இந்த கார்பரேட்ஸ் தான் ஏறக்குறைய இந்த ஷோவுக்கு பின்னால இருக்காங்க. அப்ப கோபிநாத் அங்கே நின்றார். கோபிநாத் அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி எல்லோரையும் அமைதிப்படுத்தி கொச்சப்படுத்துறாங்கன்னு சொன்னது இதுதான். அந்த உரை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின், இந்திய சமூகத்தின் அண்ணாதாரையின் பால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கையான புரிதலை முற்றாக மாற்றியது. ஒரு இதே போலதான் வட இந்தியாவில் பல நிறுவனங்கள், மீடியாக்கள் வாங்கப்பட்டு விட்டன. இப்ப தமிழ்நாட்டிலும் அது நிகழ்ந்து விட்டதா என்கிற கேள்வி இயல்பாகிறது. அதன் நீட்சியாகத்தான் கோபிநாத்தும் முடக்கப்படுகிறார், விஜய் டிவியும் முடக்கப்படுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து ஒரு விஷயம் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது பொலிட்டிக்கலா அது யாரும் அட்ரஸ் பண்ண கூட ஊடக வெளியில அது இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, நீயா நானா அப்படின்னு அதை பேச எடுக்க ஆரம்பித்தாலே உங்களையும் தவிர்க்க முடியாது. பல்வேறு நீயா நானாக்களில் கலந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பல்வேறு வகையான அனுபவங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில் தான் இதுல உங்களை பிரத்யேகமா அழைத்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், கோபிநாத் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நீயா நானாவில் குறிப்பாக மும்மொழி கொள்கை சார்ந்த ஒரு டிபேட் நடந்திருக்கிறது. அது ஏதோ ஒரு வகையில் அழுத்தப்பட்டு அந்த ஒளிபரப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் வெளியில் பேசப்படுகிறது. ஆனாலும் கூட உள்ள என்ன நடக்கிறது என்பது ஓரளவுக்கு உங்களால் அவதானிக்க முடியும் என்பதால் தான் உங்களை இந்த விஷயத்திற்கு சிறப்பு நேர்காணலுக்கு அழைத்திருக்கிறோம். என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஏன் முடக்கப்பட்டிருக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். நேற்றிலிருந்து இந்த சர்ச்சை என் கண்ணிலும் பட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த சர்ச்சையை பற்றிய விவரங்களை சேகரித்த வண்ணம் நான் இருக்கிறேன். இருப்பினும் ஒரு நீயா நானா நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நீயா நானா ஒளிபரப்பில் ஏதோ ஒரு வகையாக ஒரு தடை ஏற்பட்டிருக்கு என்கிற செய்தியை நான் பார்க்கிறேன். நீங்கள் அறிமுகப்படுத்தியபடி 2007 தொடர்ச்சியாக நீயா நானாவில் பேசி வருபவன் நான். ஏராளமான ஷோ அதில் நான் பேசியிருக்கேன். ஏறக்குறைய ஒரு எழுத்தாளனாக என்னுடைய கருத்துக்களை நான் எழுத்து பூர்வமாக வைப்பது போலவே நான் இந்த செய்தி ஊடகங்களுக்குள்ள அல்லது காட்சி ஊடகங்களுக்குள் வந்ததே நீயா நானாவை முன்வைத்துதான். 2007 நான் கலந்து கொண்ட நீயா நானா இன்னும் என் மனதில் மிக பசுமையாக இருக்கிறது. பொதுவாக நீயா நானா என்பது தமிழ் ஊடக வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதற்கு மறு பெயர் தான் நீயா நானா. எந்த தலைப்பாகவும் இருக்கட்டும், அந்த 2 தலைப்பில் உள்ளவர்களை அங்கே உள்ளபடியே நேரடியாக மோத விடுவது அல்லது நேரடியாக ஒரு மன்றத்தில் தங்கள் கருத்துக்களை வைக்க அனுமதிப்பது, இயல்பாக இயற்கையாக எந்த விதமான ஒரு பெரிய முன் தயாரிப்புகளும் இல்லாது. ஏன்னா நான் ஏறக்குறைய ஒரு 50 நீயா நானா ஷோலையாவது 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த ஷூட்டிங்ல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு நீயா நானா எவால்வ் ஆகிற விதம் இருக்கு இல்லையா, ஒரு ஷோவாக அது எப்படி மலர்ந்து வருகிறது, அது எப்படி உருவம் பெறுகிறது என்பது பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். நீயா நானா எப்பொழுதுமே அந்த இரு பக்கங்களிலும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய 25 அல்லது 30 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் நீயா நானாவுடைய கதாநாயகர்கள். அவர்களின் கருத்தோட்டத்தை பொறுத்துதான் ஒரு ஷோவுடைய வெற்றியும் தோல்வியும் அமையும். அப்ப இயல்பாக இந்த சமூகத்தில் நிலவுகிற கருத்துக்கள் என்ன,
பொதுவாக ஒரு டீ கடைக்குள்ள, ஒரு ஜவுளி கடைக்குள்ள, ஒரு மார்க்கெட்ல அல்லது இந்த சமூகத்தின் விளிம்பிலிருந்து ஒரு மத்தியதர வர்க்கம் வரை ஒரு தகவல் எப்படி உருவாகிறது, ஒரு கருத்தாக்கம் எப்படி உருவாகிறது, இந்த சமூகத்தின் வெவ்வேறு மட்டங்களில் இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி என்ன கருதுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நீயா நானாவை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் பேசாத தலைப்பில்லை என்று சொல்லலாம். அவ்வளோ தலைப்புகளை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படியாக தமிழர்கள் உலகம் முழுவதிலும் கொண்டாடுகிற ஒரு நிகழ்ச்சியை, அப்படி ஒரு நிகழ்ச்சியை எப்படி தடை செய்ய முடியும், எப்படி அந்த கருத்துக்களை நிறுத்தி வைக்க முடியும்? நீயா நானாவில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே மக்கள் கருத்துக்கள் தான், அது மக்கள் மத்தியில் நிலவுகிற கருத்துக்கள் தான். அப்ப மக்கள் மத்தியில் நிலவுகிற கருத்துக்களை, மக்களின் மனங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தடை செய்ய யார் உரிமை கொடுத்தது, இது யார் தடை செய்கிறார்கள், எங்கிருந்து இவர்களுக்கு அழுத்தம் வந்தது என்பதெல்லாம் எனக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் முதலில் இந்த போக்கை நான் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா ஒரு ஜனநாயகமான நாடு, அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்குகிற நாடு. இங்கே ஒரு பேச்சு சுதந்திரம், ஒரு கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது. அந்த இருப்பதை நாம் பலப்படுத்த வேண்டும், இருப்பதை நாம் பாதுகாக்க வேண்டும். மாறாக யாரும் எனக்கு எதிராக கருத்தே வைத்திருக்க கூடாது என்று இன்றைய ஆட்சியாளர்களுடைய போக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் பாஜக உட்கார்ந்து இருக்கிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த கடந்த 11 ஆண்டுகள் ஆகும்போது ஏறக்குறைய அவர்களின் போக்கு என்பது நாங்கள் சொல்பவர்கள், நாங்கள் கட்டளையிடுபவர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் பற்றி உங்களுக்கு சொல்வோம், நீங்க அதை கேட்கணும். நாங்கள் எல்லாம் சொல்பவர்கள், நீங்கள் எல்லாம் என்றால் இந்த 136 கோடி நீங்கள் எல்லாம் கேட்பவர்கள். உங்களுக்கு நாங்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அதில் மறுப்பு கருத்து கூறவோ, கேள்வி கேட்கவோ, இடையீடு செய்யவோ உரிமையே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு சீர்கேடு அல்லது ஒரு சீர்கெட்ட ஒரு மேலாதிக்க நிலை என்பது இந்த சமூகத்தில் பார்ப்பனர்கள் மட்டுமே அந்த நிலைப்பாட்டில் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க. ஒரு 3% பார்ப்பனர்கள் தொடர்ச்சியாக 97% ஆட்களின் மீது திணிக்கிற அந்த 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 கருத்து திணிப்பு இருக்குல்ல, மேலாதிக்கம் இருக்குல்ல, அந்த மேலாதிக்கம் தான் இந்த 11 வருஷத்தில் பல்மடங்காக பெரிதாகி இருக்கு என்று நான் பார்க்கிறேன். 20 நாட்களாக மும்மொழி கொள்கையை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மும்மொழி, இருமொழி. இன்னைக்கு தமிழக பட்ஜெட்டில் ரூ என்கிற எழுத்து மாற்றப்பட்டது வரை இந்த சர்ச்சை மிக பெரிய சர்ச்சையாக இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, தமிழர்கள் தான், தமிழ்நாட்டில் இருந்துதான் இதற்கான மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் என்பது கிளம்பி இருக்கிறது. அந்த குரல் தமிழ்நாட்டின் குரல் மட்டுமல்ல, அந்த குரல் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. தமிழர்களின் மொழிப்பற்றை குறித்தும் தமிழர்கள் முன்வைத்த எதிர்ப்பும் இன்றைக்கு ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும், அங்கெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆட்சியில் இருக்கிறார். அந்த சட்டமன்றத்தில் 10 பேர் எந்திரிச்சு தங்களுடைய தாய்மொழியில பேச தொடங்கிட்டான். ஹிந்தி எப்படி எங்கள் தாய்மொழிகள் எல்லாம் கொண்டு ஒழித்தது என்று யோகியை உட்கார வைத்துக் கொண்டு அங்கே 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அற்புதமாக உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அவங்கவுங்க தாய்மொழியில பேசுறாங்க, போஜ்பூரியில இருந்து அங்க இருக்கக்கூடிய வட்டார மொழிகள்ல. அது பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த வட்டார வழக்கோடு அவர்களுடைய அந்த தாய்மொழியினுடைய முழு உச்சரிப்போடு அவங்க வந்து அங்க பேசுறாங்க. அப்பதான் நமக்கு என்ன தெரியுது, சட்டமன்றத்திலே முதல் முறையாக அந்த மொழிகள் ஒழிக்க தொடங்கி இருக்கிறன. அப்ப ஹிந்தி என்பது ஒரு மொழியே இல்லை, ஒரு 100 ஆண்டு கூட அதுக்கு வயதில்லை, அதில் ஒரு இலக்கியமும் இல்லை, அதை வைத்து நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை ஏராளமான மொழியியல் அறிஞர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து தங்களுடைய முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லை. ஏற்கனவே ஹிந்தி என்பது வட இந்தியாவின் 10 மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தாய்மொழியும் அவங்களுடைய வட்டார மொழிகள் அனைத்தையும் அழித்து விட்டது. வட இந்தியா முழுக்க இன்னைக்கு நிர்மூலமாக ஹிந்தி மயமாகி நிற்கிறது. அப்ப இன்னைக்கு அவங்க அந்த மொழியை கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுருட்டி விட வேண்டும், தங்களுடைய கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து கிளம்பி இருக்கக்கூடிய எதிர்ப்பு குரலை மட்டுப்படுத்தணும். அதை தமிழ்நாட்டை முடிச்சாதான் இந்தியா முழுக்க அந்த எதிர்ப்பை நாம் சமாளிக்க முடியும் என்று அவர்கள் தமிழர்களின் மீது மிக வன்மமாக பாய்கிறார்கள் என்றே நான் பார்க்கிறேன். இல்ல, அதை தொடர்ச்சியாக நடந்ததா என்கிறத என்னால அறிவியிட முடியல. ஆனா நடந்த விஷயம் என்னன்னா, சூட்டுக்கு முன்பே சொல்லிட்டாங்க, இல்ல எந்த ஒரு கட்சி பெயரையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, கட்சியை காரணம் சொல்லவும் கூடாதுன்ற முதலே திட்டமிட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாம் உறுதியான தகவலா கலந்து கொண்டவர்களே தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அங்க பாஜக பிரமுகர் சார்ந்த ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிறதும் உறுதி. என்ன நடந்தது என்றால், மும்மொழியை எதிர்ப்பவர்கள், மும்மொழியை ஆதரிப்பவர்களிடம் பல டேட்டாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஆதரிப்புகளும் அந்த டேட்டா எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த பேட்டி முழுக்க, அந்த டிபேட் முழுக்க பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்புக்கு
ஆதரவாக இருக்கும்போது ஒரு தோற்றம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த விஜய் டிவி சமீபத்தில் ஜியோ நிறுவனம் வாங்குறது நீங்க அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். அப்ப ஒரு இதே போலதான் வட இந்தியாவில் பல நிறுவனங்கள் மீடியாக்கள் வாங்கப்பட்டு விட்டன. இப்ப தமிழ்நாட்டிலும் அது நிகழ்ந்து விட்டதா என்கிற கேள்வி இயல்பாகிறது. அதன் நீட்சியாகத்தான் கோபிநாத் முடக்கப்படுகிறார், விஜய் டிவி முடக்கப்படுகிறா என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக இது இது ஏதோ இப்ப முதல் முறையா நடப்பதாக நாம் கருதக்கூடாது. இது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. விஜய் டிவிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களுக்கும் இது நிகழ்ந்திருக்கிறது. பாஜகவினுடைய பிரமுகர்கள் தமிழ்நாட்டில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, அரசியல் செல்வாக்கு என்ன என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் உள்ளும் சென்று உட்கார்ந்து ஒரு விவாதத்தில் யார் அழைக்கப்பட வேண்டும், யார் அழைக்கப்படக்கூடாது, எந்த கட்சியிலிருந்து யாரெல்லாம் கூப்பிடக்கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய செய்தி ஊடகங்களினுடைய முதலாளிகளை போய் மிரட்டுகிற வேலையை தமிழ்நாட்டிலேயே கடந்த 5 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். இன்னொன்று, நியானானாவை பொறுத்தவரை, நியானானாவில் அந்த குழுவினருக்கு எதிரான கருத்து இருப்பவர்கள் கூட வந்து பேசி ஜெயிச்சுட்டு போகலாம். அப்படி ஒரு ஜனநாயக பூர்வமான மேடை அது. எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு அனுபவத்தையும் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. 2012 அண்ணா ஹசாரே 264 மணி நேரம் உண்ணாவிரதத்தை இருந்து கொண்டிருந்த நேரம், ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு நேரலையில் ஒரு உண்ணாவிரதம். அப்போ உலக வரலாற்றில் நேரலையில் 264 மணி நேரம் ஒரு உண்ணாவிரதம் நடந்தது இல்லை. அவர் நேரலையில கார்பரேட்டுகளின் உதவியோட நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சங்கி எழுத்தாளர்கள் இரண்டாம் சுதந்திரம் வந்து விட்டது, காந்தியே திருப்பி இவர் உருவில் வந்து விட்டார் என்று அறிவிச்சிட்டாங்க பயங்கரமா. அப்பதான் எனக்கு இதில் பெரிய சந்தேகம் ஏற்பட்டது. அந்த நேரம் இந்த உண்ணாவிரதத்தை பற்றி ஒரு பெரிய நியானானா ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த நியானானாவில் நானும் கலந்து கொண்டேன். ஏறக்குறைய அந்த நிகழ்ச்சிக்கு போற வர பெரும் குழப்பம். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமே, ஆனா அதெல்லாம் இன்னைக்கு பேச முடியுமா என்று பயங்கர குழப்பம். எதிரில் பார்த்தா முழுக்க அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு 100 பேர் உட்காந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் பிரபல எழுத்தாளர்கள் அதுல இருந்தாங்க, பிரபல நடிகர்கள் இருந்தாங்க, எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அந்த நேரம் எதிரணியில் இருப்பவர்களுக்கு கூட இவர்களை எதிர்த்து பேச ஒரு பெரிய பயம். ஒரு பெரியவர் அண்ணா ஹசாரே இவ்வளவு பெரிய உண்ணாவிரதத்தை நடத்தி காங்கிரஸ் ஆட்சியை அகற்றணும்ன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. மாற்றே அந்நேரம் வரை இல்ல. அப்ப காங்கிரஸை ஒழித்து விட்டு என்ன செய்ய போகிறோம், ஏராளமான கேள்விகள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நான் அங்கே போய் உட்கார்ந்து நியானானாவில் ஒரு 11 நிமிடங்கள் இடைவிடாத ஒரு உரையை நிகழ்த்தினேன். நான் அந்த உரையை நிகழ்த்தும் பொழுதே அந்த படப்பிடிப்பிலேயே மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏறக்குறைய எதிரணி இருப்பவர்களும் இறங்கி நின்று ஒரே கூச்சல். என்னன்னா என்னைய பேச விடக்கூடாது. அப்ப கோபிநாத் அங்கே நின்றார். கோபிநாத் அந்த நிகழ்ச்சியை நிறுத்தி எல்லோரையும் அமைதிப்படுத்தி, இந்த படப்பிடிப்பு 5 மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் 4.5 மணி நேரமாக பேசினீர்கள், இப்பதான் ஒருத்தர் உங்களுக்கு எதிராக பேசியிருக்கார், அவர் என்னதான் பேசுறாருன்னு கேட்க கூட உங்களுக்கு மனம் இல்லை, அவரை பேச விடாம நீங்க தடுக்கிறீங்க, இது எங்கள் விதிமுறைகளுக்கு முரணானது. முதலில் அவர் பேசட்டும், அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போறாரு. இப்போ ஒருவேளை நீங்க 4.5 மணி நேரமா பேசினது அவருக்கு பிடிக்காத விஷயமா இருந்திருக்கலாம், அவருக்கு எதிரானதா இருந்திருக்கலாம். ஆனா அவர் கேட்டார் இல்லையா, அந்த ஜனநாயக பண்பு ஏன் உங்களிடம் இல்லை என்று அனைவரையும் உட்கார வைத்து என்னை பேச வைத்தார். நான் 11 நிமிடம் பேசினேன். என் வாழ்நாளில் நான் நிகழ்த்திய மிக மகத்தான உரைகளில் ஒன்றது. அந்த உரை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின், இந்திய சமூகத்தின் அண்ணா ஹசாரேயின் பால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கையான புரிதலை முற்றாக மாற்றியது. அவரை அன்றே நான் இந்நாள் யார் அப்படின்னு நான் முற்றாக அதை அம்பலப்படுத்தினேன். அந்நேரம் ராம்தேவில் இருந்து இன்றைக்குத்தான் இந்த நாடு இதையெல்லாம் தெரிந்து கொண்டது. ஆனால் நான் அன்றைக்கே அதை சொன்னேன். அப்போ வழக்கமா இதே நியானான அனுபவமாக என்ன ஆச்சு, அந்த படப்பிடிப்பு முடிஞ்சு நான் மதுரைக்கு வந்துட்டேன். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஆகணும் இன்னொரு 2-3 நாள்ல. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த செய்தி நிறுவனத்துக்கு செய்தி நிறுவனத்துக்கே 150 பேர் போறாங்க. போய் இந்த நிகழ்ச்சியை போடக்கூடாது, இந்த நிகழ்ச்சியை போட்ட அப்ப என்னன்னா உங்களிடம் பேசி ஜெயிப்பதற்கு கருத்து இல்லை. இப்ப நான் 11 நிமிடங்கள் பேசி முடிச்ச உடனே இப்ப எதிரில் இருக்கவங்களுக்கான வாய்ப்பு. எதிரில் கோபிநாத் சரி இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்கன்றாரு. அந்த 25 பேர்கிட்ட ஒரு மைக் இருக்கு இல்லையா, அது மியூசிக்கல் சேர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒருத்தன் அங்க கொடுக்குறான், ஒருத்தன் அங்க கொடுக்குறான், ஒருத்தன் மேல கொடுக்குறான், ஒருத்தன் கீழே தள்ளுறான். ஏன்னா யாருக்கும் மைக்கை பிடித்து பேசுவதற்கான கருத்து இல்லை. இப்ப அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் பேசுவதற்கு கருத்து இல்லை, ஒரு கருத்தை கருத்தால் வெல்ல முடியவில்லை என்றால் உடனடியாக என்ன செய்வாங்க, நேரா போய் அதை முடக்க பார்ப்பாங்க, அந்த ஷோவை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னை பற்றி பயங்கர அவதூறாக கேவலமாக தமிழின் மிக மூத்த எழுத்தாளர் ஒருவர் விஜய் டிவிக்கு எழுதுறார், இவன் பேசினது முழுக்க அயோக்கியத்தனம், அவர் அந்த ஷோவுக்கே வரல, ஆனால் இந்த பேச்சை ஒளிபரப்ப கூடாது என்று அவர் மிரட்டுகிறார்.
ஒரு எழுத்தாளர். ஆனால் அந்த மின்னஞ்சல் எனக்கு வந்தது. நான் அண்ணா சாலையை பற்றிய நீதிமன்ற தீர்ப்புகளை மும்பை உயர் நீதிமன்றத்தில் 1984 பிபி சாவந்த் உடைய ஜட்ஜ்மெண்ட்களை அனுப்பினேன். அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆச்சு. தமிழ்நாடு ஒன்றும் ஹிந்திக்கு எதிரான மாநிலம் இல்லை, ஹிந்திக்கு எதிராக யாருமே பேசவில்லை, நீங்கள் 3வது மொழியாக ஒரு அந்நிய மொழியை கொண்டு திணிக்காதீங்க, விருப்பப்பட்டவர்கள் பேசி கொள்ளட்டும் சொல்றோம். அப்ப தமிழர்கள் கேட்கறாங்க, சரிங்க விடுங்க, நாங்க விருப்பப்பட்டு கூட படிச்சுட்டு போறோம், ஏங்க நாங்க இந்த மொழியை படிக்கணும், அதை சொல்லுங்க, அதுக்கான காரணத்தை சொல்லிட்டா எங்க பிள்ளைய படிக்கட்டும்னா. தொடர்ந்து பாருங்க, 2 மாசமா என்ன சொல்றான், பானிபூரிக்காரன்ட்ட பானிபூரி எப்படி வாங்குவேன்னு கேக்குறான், ஒருத்தவனை திட்டினா எப்படி தெரிஞ்சுக்க, எவ்வளோ. அப்ப பிரச்சனை என்னன்னா, அவர்களால் இந்தியை முன்வைப்பதற்கு ஆதரவான எந்த தரவும் எந்த ஆதாரமும் அந்த மொழியால் எந்த பயனும் இந்த சமூகத்தில் நிகழ்ந்தது இல்லை. அவர்கள் செய்ய வேண்டியது, வடகிழக்கிலிருந்து வட இந்தியா முழுக்க லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க, அவங்க தமிழை வேணா அங்க பாடமா வச்சா அவங்களுடைய வருங்காலத்திற்கு அது தேவைப்படுமே தவிர, நம் பிள்ளைகள் பிரெஞ்சு மொழியை கற்பார்கள், ஸ்பானிஷை கற்பார்கள், கொரிய மொழியை கற்பார்கள், அவர்கள் உலகம் முழுக்க போக போறாங்க. குளோபலைஸ்டு தமிழன் அவன் உலகம் முழுக்க போக போறான், அவனுக்கு தேவையான உலக மொழியை அவன் படிப்பானே தவிர, அவன் மீது நீங்கள் 3வது மொழியை அவன் எதை வேணாலும் படிக்கட்டும், இது விருப்பப்பட்ட இந்திய கூட படிக்கணும், ஆனால் நீங்கள் ஒன்றை திணிக்க முடியாது என்று நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, ஒரு அச்சத்தையும் உங்கள் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் அப்படி ஊடக வரலாற்று அப்படி நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்கே தெரியும், புதிய தலைமுறை காட்சியா இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், மிக முக்கிய இவர்களாம் இடதுசாரி கருத்தாளர்கள், திராவிட கருத்தாளர்கள் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டு ஒரு யூடியூபர் போட்ட வீடியோவின் விளைவாக பல்வேறு ஊடக ஆளுமைகள் வெளியேற்றப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் பெரிய வீழ்ச்சி அடைந்தார்கள் என்பது வேறு. அதுபோலவே கோபிநாத்திற்கும் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் இந்த ஊடகம் கிட்டத்தட்ட பிஜேபியுடைய ஆதரவு ஓனரிடம்தான் இருக்கிறது என்று தெரிய தெரிகிறது. அதை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு கூறுகள் இருக்கிறதா? இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. நான் இதை ஒரு தற்காலிக பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். இப்பொழுதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி வெளிவர வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, இந்த நிகழ்ச்சியே வெளிவர வாய்ப்பு இருக்கு என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்க இன்னைக்கு அதாவது நீயா நானால எப்பயுமே கட்சி பெயர்களை நாங்கள் எடுப்பதில்லை, தனி நபர்களை பேசுவதில்லை, கார்பரேட் நிறுவனங்களை பேசுவதில்லை. இது கொள்கை. இப்ப இல்ல, நீங்க நீயானானுடைய ஒட்டுமொத்த வரலாறுல நீயானாவை எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா, இப்படி தவறா யாரும் பேசினால் எல்லாமே பீப் அடிச்சு தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க இந்திய அரசாங்கத்தினுடைய அல்லது இந்திய பிராட்காஸ்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்திட்டங்கள்ல ரொம்ப கராரா இருப்பாங்க. அந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணுவதில் மிக கராரா இருப்பாங்க. எப்பயுமே அவங்க ஒரு அன்பார்லிமெண்ட்ரியான ஒரு வார்த்தையோ எதையோ அனுமதித்ததே இல்லை. இதுதான் அதோடைய வரலாறு. அப்ப நிச்சயமாக அப்படியாக அப்ஜெக்ஷனபிளான கண்டென்ட் ஒருபோதும் அதில் இருக்க வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும். அப்ப பாஜக அல்லது பாஜக சார்பானவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அவர்களிடம் கருத்தில்லை, ஆதாரம் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க வெறுமனே வாய் சவுடால் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க பாப்பீங்க, இப்ப அண்ணாமலையே இங்க பாத்தீங்கன்னா எத்தனை வழக்குல ஆதாரங்களை கொண்டு வரேன்ட்டாரு. கடைசியா சீமான் விஷயத்துல பெரியாருக்கு அதுக்கு ஆதாரம் ஒத்த A4 ஷீட்டையும் அவர் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரவில்லை. இப்ப சாராய ஊழல் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இவர்களிடம் வதந்திகள், இப்ப RSS என்பது இந்த நாட்டில் எப்படி உருப்பெற்று வளர்ந்தது என்றால் 50 ஆண்டுகளாக வதந்திகளை பரப்பி வதந்திகளின் வழியாக வளர்ந்தவர்கள். அப்ப இன்னைக்கும் அவங்க அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் வதந்திகளை பரப்ப புதிய புதிய ஏஜென்ட்டுகளை தேடுறாங்க, அவர்களின் வதந்திகளை பறிப்ப புதிய புதிய டிஸ்ட்ரிபியூட்டரை தேடுறாங்க. அப்படியாக தமிழ்ல சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் RSS வசம் சிக்கி இருக்கிறார்கள் என்பதை தவிர, தமிழர்கள், தமிழ்நாடு எப்பொழுதும் விழிப்பான ஒரு மண், தமிழ்நாடு எப்பொழுதும் ஒரு பகுத்தறிவை பேசுகிற, சமூக நீதியை பேசுகிற, சமத்துவத்தை பேசுகிற ஒரு மண் என்பதால் நிச்சயமாக இன்னும் அழுத்தமான எதிர்வினைகள் தமிழ் சமூகம் இதற்கு நிகழ்த்தும் என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. அப்ப நிகழ்ச்சி வெளிவரும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாம் காங்கிரஸை எதிர்த்து என்ன வேணாலும் பேசலாம், எல்லாமே ஊடகத்தில் வரும். இதே பாஜக காரர்கள் காங்கிரஸை எதிர்த்து என்னவெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் ஊடகத்தில் வந்தது. அவர்கள் மன்மோகன் சிங் வளையல் அனுப்புவாங்க, மன்மோகன் சிங் சேலை அனுப்புவாங்க, அவர்கள் சிலிண்டரை தூக்கிட்டு தக்காளியை வச்சுக்கிட்டு அவங்க விலைவாசி உயர்வு வச்சுக்கிட்டு ரூபாய் வீழ்ச்சியை வச்சு எல்லா போராட்டத்தையும் செய்து, அவர்கள் முதலில் ஒன்றை யோசிக்க வேண்டும். அவர்களின் இந்த போராட்டங்களை எல்லாம் காங்கிரஸ் ஊடகங்களிடம் சொல்லி ஒளிபரப்பி இருக்காவிட்டால் அவர்கள் 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்க முடியாது. காங்கிரஸ் மிக தாராளமாக
மிக ஜனநாயக பூர்வமாக அவர்களையும் இந்த ஜனநாயக வெளியில் இயங்க அனுமதித்ததால் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்து விட்டு எந்த எதிர்கட்சியும் அவர்களுக்கு எதிராக யாரையுமே அவங்களுக்கு எதிராக பேச விட தயாராக இல்லை. அவங்க ஆளுங்கட்சிகள் கூட அவங்களுக்கு எதிராக பேச முடியாது. ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஒரு அமைதி பூங்காவாக அவங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா. அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அமைதி ஒரு மயானத்தின் அமைதி, ஒரு சவக்கிடங்கின் அமைதி. அந்த அமைதியை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்பதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, இது வந்து வெறும் டிபேட் மட்டும் முடக்கப்பட்டதாக கருத முடியாது. அதுக்கு பின்னணியில அரசியல் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி நீயா நானாக்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு அவதானிப்பை முன்வைத்திருக்கிறீர்கள். அதே போல பாஜகவுடைய ஒடுக்குமுறையும் கடுமையான விமர்சனம் முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி.